சிக்கன் மேமோ வேற லெவலா இருக்கு. காலையில் வேலை சென்று மாலையில் வீடு திரும்பும் செஃப்ரம் வில்லேஜின் ரசிக பெருமக்களே, ஆதரவில்லை என்ற உடன் கடல் என்ன திரண்டு வந்து ஆதரவு கொடுத்த செஃப்ரம் வில்லேஜ் ரசிக பெருங்குடி மக்களே, எப்படா வீடியோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறுசுகளே, எப்பயுமே வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பெருசுகளே, அனைவருக்கும் செஃப்ரம் வில்லேஜின் மனமார்ந்த நன்றிகள். செஃப்ரம் வில்லேஜ் இந்த வாரம் சிக்கன் மோமோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, நான் தான் ஆங்கரு. எதுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அதை நானே மறந்துடுவேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சிக்கன் மோமோஸ்க்கு தேவையான மசாலா பொருட்களை பார்க்க போகிறோம். வாங்க. எல்லாரும் அளவை சொல்லுங்க, அளவை சொல்லுங்க, அளவை சொல்லுங்கன்றீங்க. இந்த வீடியோல அளவை சொல்லி ஆகணும். என்ன சொல்லுவ? தேவையான அளவும் சொல்லுவ. இந்த தாட்டி எப்படி அளவை சொல்றேன்னு மட்டும் பாடுற. சீரகம் 30 கிராம், பட்டை வகை 20 கிராம், சோம்பு 20 கிராம், இஞ்சி 1, பூண்டு 3, பட்டை மிளகாய் 10. அளவு சொல்ல மாட்டேன்னு சொன்னவங்களுக்குலாம் அளவு அப்படியே இப்படி சொல்லி இருக்கு. மோமோவுக்கு மைதா மாவு தாங்க ரொம்ப முக்கியமா. அது என்ன ரீசன்ட்டு எனக்கும் தெரியலை. வாங்க அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அம்மா, எதுக்குப்பா மைதா? மைதாவை என்ன பண்ண போறோம்னா, பூரிக்கு ரெடி பண்ற மாதிரி உருட்டி பெனஞ்சு தேய்ச்சி வச்சிடணும். அப்புறம் ரெடி பண்ண சிக்கனை, அந்த சிக்கன் எடுத்து மைதா அந்த இதை தேய்ச்சதுல சிக்கனை உள்ள வச்சு அதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா வேலை முடிஞ்சுச்சு. பாரா, அவ்வளோதான். பூரி மாவை பார்த்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி பேசிட்டுக்கோங்க. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. பெனஞ்சது யாரு? இந்த பக்கத்துக்கு வந்த உடனே துணியை போட்டு மூடி வச்சிருங்க, சிக்கன் ரெடி ஆகிற வரையும். சீரகம் ரெடி ஆயிடுச்சு, டக்குன்னு வாங்க. சோம்பு அரைச்சிருவோம். சொன்னா ஓகேலோ. நல்லா ஏறி இருக்கவும் டக்கு டக்குன்னு ஏறிட்டேன். அப்படியே அப்படியே மஞ்சள் மஞ்சள் இருக்கு பாரு நம்மளோட. அதை எடுத்து வாங்க. அப்படியே காட்டுவாசி மாதிரியே பண்றாங்க. வாழை மரத்துக்கு கீழே மண்ணுக்கு மேல பப்பாளி போகல. எங்க அம்மி அடிக்கிறாள்? எங்க அவன் உட்காந்து பப்பாளி திங்கிறான். அணில் குறிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கியா? உடனே மேல நான் சாப்பிட மாட்டேன். சரணா, என்ன வா வந்து அற. நான் போய் சிக்கன் ரெடி பண்ணோம். வேமா வா. வரேன். அதான்ப்பா முதல்ல QR ஸ்கேனர் இருக்குல்ல, செல்லை நோண்டிட்டு பார்த்துட்டு கொடு. பட்டை வகையை அரைச்சி முடிச்சாச்சு ஒரு வழியா. என்னடா நாரா இருக்குன்னு பார்க்காதீங்க, அந்த நாரை அரைப்பட மாட்டேங்குது. இப்போ பட்டை மிளகாய் அரைச்சிக்கலாம் வாங்க. சர்ரா, உன் கஷ்டம் இப்போ தெரியுதுடா. தெரியல, நல்லா அரை. என்னடா இவன் அம்மி அரைக்கிறியான்னு பார்க்குறீங்களா? செஃப்ரம் வில்லேஜ் இதில் நான் பார்க்காத துறையே இல்லைங்க. சமைச்சிருக்கேன், வெட்டிங் கட்டிங் பண்ணியிருக்கேன், ஆங்கரிங் பண்ணியிருக்கேன். நான் பார்க்காத ஒரே துறை அம்மி துறை மட்டும். எதுவுமே உருப்படியா பண்ணது இல்லை. ஆங்கர் மட்டும்தான் அப்படி. ஆமாம், நானே மறந்துடுவேன் அப்பப்போ. ஏய், என்ன முடிச்சிட்ட? கூட்டி வச்சுக்கிருவோம். குட்டி வச்சுக்கிறோம். சிக்கன்
சிக்கன் மோமோவுக்கு இப்போ சிக்கனை கழுவிடலாம் வாங்க. ராஜம்மா இங்க வாங்களே, என்ன அப்படி வச்சுக்கன்னு பாருங்க. என்னடா நீட்டா அப்படி வர தம்பி, நான் வேலை பார்க்கும்போது தவறுதலா விழுந்துட்டேன். நீ வேலை பார்த்தியா? நீ வேலை பார்க்கறது ஃபுல்லாமே அரைக்குறையா தானே பாப்பு. ஏய், ஈரமா இருக்கு இப்படி. கறி வெட்டுறதுக்கு இலைய கழுவ போனேன், அப்படி கிணத்துக்குள்ள தவறுதலா விழுந்துட்டேன். இங்க பாரு, நீ தானே அரைச்ச. நான் போறேன்டான்னு போனேல, உனக்குலாம் வேணும்டா அதெல்லாம். பட்டை மிளகாய நல்லா அரைச்சாச்சு. அடுத்து அம்மியை கழுவிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு சமையலுக்கு போக வேண்டியதான். வேலையும் முடிஞ்சு. பூண்டை தட்டியாச்சு, இஞ்சியை தட்டிடுவோம். இன்னும் ஆரம்பத்தில் எப்படி ஆகுது. என்னண்ணே சிக்கன் மோமோக்கு உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு சிக்கனை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. ரீஃபண்ட் ஆயில். ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டு வேக விட்டுட்டு அப்புறம் மசாலா பொருள்லாம் போட்டு ரெடி பண்ணலாம். வெயில் பழக்குங்க. இங்கிட்டு வாங்கடா, அங்கிட்டு தாண்டா இருக்கு. அவன் சேர்த்து வாங்கடா. இஞ்சி பூண்டு விழுது. மிளகாய் சாந்து, பிரகதி சமைச்ச மிளகாய் சாந்து. இந்த விறகட்டை எடுத்து அடிச்சுடா. கரம் மசாலா, சீரகத்தூள், சோம்புத்தூள், கிறிஸ்டல் சால்ட், அங்கே சிக்கன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. எங்கள் மாவு தைச்சிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ மாவு தைக்கிறதா பாருங்க. ஆங்கர் வேலையே மறந்துட்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். கொஞ்சமாய்யா சரவணா ஒன்று ஒரு டிசைனை போடுங்கப்பா. மாதிரி பண்ணி ஸ்டஃபிங் பண்ணியாச்சு.
அதுக்கு அடியில் சிக்கன் மோமோ ராஜ சுவையாக இருக்குங்க. சிக்கன் மோமோ நச்சல் இருக்கு, அமர்கலமாக இருக்கு, அப்படி இருக்கு. கிளைமேட்டை பாருங்க, சிக்கன் மோமோ பாருங்க, வேற என்னங்க வேணும்? சொர்க்கங்க. பாதி சிக்கனு பாதி மைதா. சிக்கன் மேமோ வேற லெவலாக இருக்கு. சிக்கன் மோமோ சும்மா அப்படி இருக்கு போங்க. இந்த டிஷ்ஷை மறக்காம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தான். அதுவே உங்களுக்கு ஓகேவா இல்லை ஞாயிற்றுக்கிழமை போடலாமா? கமெண்ட் பண்ணுங்க.